ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கேள்வி நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துக்குள்ளான அன்பிற்குரிய சகோதரர்களுக்கு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்காக உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அரசியல் கட்சிகளில் தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றுகிறார்கள். ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது கிறிஸ்துவராகிய நாங்கள் அரசியல் கட்சிகளில் இணைத்து கொண்டு பணியாற்றலாமா? ஓகே. ஸோ இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பதிலுக்கான ஒரு கேள்வி தான் இதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதை உங்கள் கேள்வி நல்லா கவனிக்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் அரசியல் கட்சியில் சேரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சுருக்கிறீங்க. ஆமாம். அன்புக்குரிய சகோதரரே, வேதாகமத்தில் மிக நேரடியாகவே பதில்கள் சில இடங்களில் இருந்தாலுமே அது அநேகர் புரிஞ்சிக்கிறதில்ல. ஏன்னா அந்த நேரடியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக எடுத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு இருக்குது. மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி அநேக வசனங்கள் நேரடியாகவே சில காரியங்களை வேண்டான்னு சொல்லி நமக்கு சொல்லுது. இந்த வசனங்கள்லாம் ஏன் விளக்குறாங்க, தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு அரசியல் கட்சியில் நாங்கள் சேர்றது எங்களுடைய சுயலாபத்துக்காக கிடையாது, ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் நாங்கள் சேர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் மறைபொருளாக என்ன பண்ணிக்காருன்னா சில உண்மைகளை வச்சுருக்கார். ஆனால் அதுவுமே புரியாமல் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஜனங்கள். எப்படி மறைபொருளாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தெலாம் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான உண்மைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அதை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, புரிகிற மாதிரி என்ன இருக்குது? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், புரிகிற மாதிரி வேதாகமத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் களிமண் அப்படின்னு சொன்னார். தேவனை குயவன் அப்படின்னு சொன்னார். அப்போது இஸ்ரேல் ஜனங்களாகி அந்த களிமண் குயவனுடைய கையில் தான் எப்பவுமே இருக்கணும். அந்த குயவன் எப்படிலாம் டிசைன் பண்ணுறாரோ அப்படி தான் அவங்க தங்களை வளர்ச்சி கொடுத்து அவர் விரும்புகிற அந்த கதாபாத்திரமாக அவங்க உருவாகணும். அதனால தான் அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் அவர் சொன்னார். பாருங்கள், உதாரணத்துக்கு வசனம் வாசிக்கும்போது எரேமியாவில் 18ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? ஸோ அந்த வசனங்களை ரொம்ப தெளிவாக நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க களிமண், நீங்கள் என்னுடைய கையில் இருக்கீங்க, அப்போ அவர் குயவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு சொல்லப்பட்ட உண்மை கேட்டபடி அவங்க வாழ்க்கையை வாழலை. அது நமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம். அந்த இன்னொரு இடம் சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனமானது அங்கே சொல்லப்பட்டது நமக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த காரியங்கள் புரியும். அது அடையாள பாஷையில் மறைபொருளாக சொல்லியிருந்தா கூட அந்த ப்ராஃபஸியை வாசிக்கும் போதே, அதாவது தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போதே அநேகருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இது எதை பற்றிலாம் பேசுது அப்படின்னு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது,
தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சர் வந்து ஒரு சொப்பனம் வந்து பார்ப்பார். அதில் வந்து ஒரு பெரிய சிலை வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அந்த சிலையில் 4 முக்கியமான பாகங்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குன்றது நமக்கு தெரியும். அது ஒன்று. இப்போ நேபுகாத் நேச்சர் பார்த்த சொப்பனம் அதே மாதிரி தானியேலும் பார்ப்பார். அவருக்கு ஒரு தரிசனம் காமிக்கப்படும். அந்த இடத்துல அடையாளங்கள் வேறு. ஆனால் தானியேல் பார்த்த அந்த தரிசனமும் நேபுகாத் நேச்சர் பார்த்த அந்த சொப்பனமும் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று, அடையாளங்கள் வேறு. அப்போது தானியேல் என்ன தரிசனம் பார்த்தார் அப்படின்றத தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மிக மிக தெளிவாக அது தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த தரிசனத்தில் 4 மிருகங்கள் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அந்த 4 மிருகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. முந்தினது சிங்கம் மாதிரி இருந்துச்சு ஒரு மிருகம் அப்படின்றார். அடுத்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டு. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கரடி அப்படின்னு சொல்றார். 2வது மிருகம் வந்து கரடி. அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல சிவிங்கி அப்படின்னு சொல்லும்போது வந்து சிறுத்தை அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது, அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. ஓகே, படிங்க. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு இரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. பார்த்தீங்களா? அப்போ அந்த 4வது மிருகம் வந்து கெடியும் பலத்ததும் பயங்கரமான ஒரு மிருகம்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த 4 மிருகமும் வந்து 4 ராஜ்யங்கள் அப்படின்றத 17ஆம் வசனத்தில் சொல்லுவார். அது வேணா படிங்க. 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். பார்த்தீங்களா? 4 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த இடத்துல காமிக்கப்பட்ட இந்த 4 மிருகங்களும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சருக்கு வந்த சொப்பனம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய 4 பாகங்கள், இதில் சிலையோட 4 பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு ரொம்ப அருமையாக ஒப்பிட்டு வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே புரியும். அப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 பாகங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், தானியேலில் 2ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த சிலையின் தலை பசும் பொன்னும். பார்த்தீங்களா? அந்த சிலையோடைய தலை வந்து பசும் பொன் அப்படின்றாரு. அதன் மார்பும் அதன் புயங்களும். மார்பும் புயங்களும் வந்து வெள்ளி அப்படின்றாரு. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். வயிறும் தொடையும் வெண்கலம் அப்படின்றாரு. அதன் கால்கள் இரும்பும். கால்கள் வந்து இரும்பும். அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண். இந்த இடத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த முக்கியமான உண்மை வருது. அதோடைய பாதங்கள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு படிங்க. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய். பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்ன களிமண் அப்படி பார்க்கும்போது பாருங்க, அதில் 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் படிங்க. 41ஆம் வசனம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும். பார்த்தீங்களா? பாதி குயவனின் களிமண். இந்த குயவனின் களிமண் நம்ம எங்கே படித்தோம்? எரேமியா 18:6 படித்தோம். அப்போது குயவன் வந்து தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கின பிதாவாகிய தேவன். களிமண் அப்படின்றது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அடையாளம். அப்போ குயவன் வந்து தேவனையும் களிமண் வந்து தேவனுடைய பிள்ளைகளையும் அடையாளப்படுத்தி காமிக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம 2 படித்தோம் இல்லையா? தானியேல் 2ஆம் அதிகாரம் பார்த்தோம், 7ஆம் அதிகாரம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த 4 பாகங்கள் வரக்கூடிய அந்த 4 உலோகங்கள், அதாவது அந்த பொண்ணு,
வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இந்த 4மே இந்த 4 மிருகத்துக்கு இசைவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்போது இது 4 ராஜ்யம், இதுவும் 4 ராஜ்யம். இந்த இதுனா இது 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் பார்த்த அந்த சொப்பனத்தில் வரக்கூடிய அந்த 4 பாகங்களும் 4 ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தும். இந்த 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யம்தான். ரெண்டுமே ஒன்று தான் கான்செப்ட். சரிங்களா? எதுக்காக உள்ளே வந்தோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தான். என்ன கேள்வி? கிறிஸ்தவர்கள் அரசியல் கட்சியில் சேரலாமா அப்படின்னு கேட்டீங்க. இந்த இடத்துல இந்த குயவனின் களிமண்ணாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்த இரும்பாகிய அந்த 4ஆம் ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்துக்கு கூட சேர்ந்துட்டாங்க. அதனால தான் அவர் சொன்னார், அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் சொல்லிட்டு அதை அப்படியே விட மாட்டேன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணுவான்றத 44ஆம் வசனம் படிங்க சொல்லுவார். 44ஆம் வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நொறுக்கிடுச்சு, இன்க்ளூடிங் களிமண். அப்போ களிமண் ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். ஒரிஜினலாக உண்மை என்னவோ அதை படித்து தான் வெளியே வந்தாங்க. ஆனால் காலங்கள் மாறும்போது அவங்க அரசியல் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சுய லாபத்துக்காக, நன்மை செய்கிறோன்னு சொல்லி சுய லாபத்துக்காக சேர ஆரம்பித்தாங்க. அங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, கம்ப்ளீட்டாக அதை நொறுக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த அரசியல் கூட கிறிஸ்தவர்கள் சேருவதை தேவன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. அப்படி சேர்ந்தாங்கன்னா அதற்கான பேர் என்னன்னா, அது வேசித்தனம் அப்படின்றத வேதாகம் மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, சில வசனங்கள் நேரடியாக படிக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன வசனங்கள் பாருங்க? யோவான்ல 18:36 படிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. பார்த்தீங்களா? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதே கிடையவே கிடையாது. அதனால அங்கே ரொம்ப தெளிவாக எழுதிட்டார். அடுத்து பாருங்க, யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்த்தீங்களா? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இதே மாதிரி வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை கூட பேசுவார் அவர். அதனால் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கல. அவங்க கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சுக்கல? கிறிஸ்தவர்கள் என்னென்ன புரிஞ்சுக்கல. கிறிஸ்தவர்கள்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பார்த்தீங்களா? கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அல்ல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டார். அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சரிங்களா? அப்போ அவரே சொல்லிட்டாரு, இந்த உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை சொன்னார். அவரே ரொம்ப தெளிவாக சொன்னார், ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ பாருங்க, அதில் மேலே படிங்க. 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாதுன்றதை மிக மிக தெளிவாக சொல்லிட்டார். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிறிஸ்தவர்கள் அரசியல் கட்சியில் சேரலாமான்னு கேட்டீங்க. நிச்சயமாகவே சேரக்கூடாது. அப்படி சேர்ந்திருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வேசித்தனம் அப்படின்றது. இன்றைக்கி உலகத்தில் கூடிய கிறிஸ்தவ சபைகளில் வழிநடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய அநேக பாஸ்டர்ஸ், ரெவரண்ட், ஃபாதர், அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாருமே அநேக அரசியல் தலைவர்கள் கூட சேர்ந்து தன்னுடைய மக்களுடைய ஓட்டெல்லாம் அங்கே போடுன்னு கூட சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வேசித்தனம், விபச்சாரம் அப்படின்றத
வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மளை கூப்பிடலன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? புரியுது பிரதர். ஓகே. கிறிஸ்தவர்கள் அரசியலில் சேரலாமா என்கிற ஒரு கேள்விக்கு மிகச் சரியான பதிலை வேத வசனங்களின் அடிப்படையில் எடுத்து சொன்ன அன்பு சகோதரருக்கு மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.